ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகை மதியானமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதியானத்துக்கு நான் விரதம் முருகர் முன்னாடி வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பால் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு வந்து தயிர் வீட்டில் இருந்ததுலாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவதாக வந்து தயிர். காலையிலேருந்து ஒர்க் அதிகமாக இருந்தது, உட்காந்துருக்கவே முடியல என்னால். என்ன பண்ணுறது, முருகரோட அருளால் தான் நான் இதை பண்ணினேன். ஒர்க் அதிகமாக இருந்தது. இந்த வேறு பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனையும் பார்த்துட்டு வெளியே போயிட்டு வந்ததுனால வேலை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் முருகர் அருளால் நான் எல்லா பூஜையும் சிறப்பாக முடிச்சிட்டேன். பால் முடிச்சுட்டு தயிர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டு வந்து விபூதி போட்டேன். மூணாவதாக வந்து விபூதி அபிஷேகம். மூணாவது வந்து விபூதி. நாலாவது வந்து சந்தனம். அஞ்சாவது வந்து குங்குமம். பன்னீர் பஞ்சாமிரதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை. அடுத்த டைம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்தது வந்து குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பூ போட்டு அபிஷேகத்தை வந்து முடிச்சிட்டேன். நான் மதியானத்துலேருந்து விரதம். கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன், கோயிலுக்கு டைம் செட் ஆகலை. கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு இது வழிபாடு பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கோயிலுக்கு போக முடியல. அதனால் இன்றைக்கே பண்ணிடலான்னு இந்த வேல் வழிபாடு முடிச்சிட்டேன். நான் வேல் வழிபாடு பண்ண மனசுக்கு ஒரு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்தது. வேல் வழிபாடு பண்ணமே வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். உடம்பு சரினாலும் சரி, படிப்பு நமக்கு சரியாக வரலினாலும் சரி, எந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம வேல் வழிபாடு செஞ்சுட்டே இருந்தோம்னா, நம்பிக்கையோட முருகரை கும்பிட்டோம்னா, நம்பிக்கையே முருகரே சரணாகதி அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடைக்கும். அப்புறமே வந்து ஃபைனலாக 6 தீபம் ஏற்றினேன். 6 தீபம் ஏற்றி எனக்கு பிரசாதம் செய்யறதுக்கு டைம் இல்லை. அதனால் தினைமாவு கூட தேன் வச்சு தேங்காய் பழம் வச்சு நான் பிரசாதம் பண்ணி பூஜையை வந்து சிறப்பாக நான் முடிச்சிட்டேன். இது என்னோட சிம்பிளான பூஜை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது முருகருக்கு இது மட்டும்தான். படையெல்லாம் போட்டு செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் ஹெல்ப்புக்கு எனக்கு ஆள் இல்லாதனால நான் மட்டும்தான் செஞ்சேன். அதனால் இதோடு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேலே இருக்க சாமிக்கு இது காமிச்சிட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணதுனால தான் ஒரு மைண்டுக்கே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வாசல் படி, இது துளசி மாடத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு